எக்ஸ் கட்சியோட பொருளாளர் மேல நேத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? அதான் அவங்க வைஃப் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல சார். லைக் இட்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி. நேரில் போனால் பம்பல் வீட்டுக்கு போனால் அடிச்சு துரத்துறாரு, என்னையும் எங்கள் அம்மாவை கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறாரு. ஸோ தலைவர் எப்படியோ அப்படிதான் அவங்க அப்படின்ற மாதிரி இப்போ வெளிப்படையான ஒரு விஷயம் பேசப்படுது இல்லை சார். இதான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சு கட்சியில இருக்க தலைவர் பொண்டாட்டியோட இருக்காரா? இல்ல. அப்ப நாமளும் பொண்டாட்டியோட இருக்க கூடாது. அப்படிதானே ஒரு தொண்டை இருக்கணும். தலைவன் அடுத்தாப்புல ரெண்டாவது ஒரு வச்சுக்கிறாரா? அப்ப நாமளும் அது மாதிரி வச்சுக்கணும். அதானுங்க முறை. விஜய் ஒரு மகா கஞ்சன். இப்ப இருக்கிற இந்த ஓனராவது கொஞ்சம் நெஞ்சம் கொடுப்பாரு. ஆமா, அவன் சுத்தமா ஒண்ணுமே தர மாட்டான் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சா இதுதான் நடந்திருக்குன்னு அசாமிசன். வெங்கட்ராமன் விஷயத்துக்கே போயிடுவோம். வெங்கட்ராமன் விஷயத்துக்கே போயிடுவோமா? ஆமா, இந்த வெங்கட்ராமன் இருக்காரு, கல்யாண உறவுல ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல இல்ல. ஆமா, இன் பிட்வீன் குழப்பமாயிருச்சு. ஒரு ஆண் தனியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், ஒரு பெண் தனியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காலத்திலையும் நிம்மதியா சந்தோஷமா வாழவே முடியாது. எல்லா பொண்டாட்டியும் தான் அடிக்கிறாங்க. அடி வாங்கின அத்தனை பேர் வந்து என் பொண்டாட்டி அடிச்சு விட்டா, என் பொண்டாட்டி அடிச்சு விட்டா சொல்ல முடியும்? அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாவே அடிச்சது மாதிரி அழுதுட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. எத்தனை அடி வாங்கினாலும் என் பொண்டாட்டி அடிச்சா அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஏன்னா மான ரோஷம் உள்ளவன் ஆம்பளை. ஆமா தெரியுமா? நான்லாம் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? எல்லாம் பிராமண சமுதாயம். ஓட்ட போட்டு குத்தி விசில் அடிச்சு நின்னாங்கன்னா அப்படியே கபாலீஸ்வரர் கோயிலே கட்ட 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 கட்டன்னு ஆடும் தெரியுமா? இப்போ என்னோட கேள்வி, இப்போ இந்த பிரச்சாரம் வந்து பகல்ல வச்சதுனால இப்போ விஜய் அவர்கள் வரல. அதான் உண்மை. ராத்திரியில வச்சு அவர் வந்திருப்பாரு. எந்த கோயில்ல வந்து சத்தியம் பண்ணி சொல்லணும்? அந்த டெடி பேரு என்னது, அந்த சொப்பு சாமா, அந்த கார்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு வீட்டுல. ஆமா, உஷி உஷி உஷின்னு வாட விடுறாரு தெரியுமா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் அமிர்தவல்லி மேடம். சார், உங்க பொருளாளர் எக்ஸ் பொருளாளரா? எப்படி எக்ஸ் கட்சி பொருளாளர்? எக்ஸ் பொருளாளர் கரெக்ட் தானே? எக்ஸ் தலைவர், அப்ப எக்ஸ் பொருளாளர். ஹலோ, எக்ஸ் கட்சியில பொருளாளராக இருக்கிறவர் அப்படி சொல்லுங்க. எக்ஸ் பொருளாளர் தான் ஏற்கனவே ஒரு பொருளாளராக இருந்தாரா அப்படின்னு யார சொல்ல வர்றீங்க? எக்ஸ் கட்சி தலைவர், அப்ப எக்ஸ் கட்சி பொருளாளர். எக்ஸ் கட்சியோட பொருளாளர். எக்ஸ் கட்சியோட பொருளாளர் மேல நேத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? தெரியல சார். தெரியலையா? படிச்சதை சொல்லுங்க. ஊரெல்லாம் அமிச்சு தானே பார்த்துருக்கீங்க, அதை பத்தி தானே கொஸ்டின் பண்ண போறீங்க. என்ன? இல்ல சார், எக்ஸ் கட்சி பொருளாளர் மேல என்ன கம்ப்ளைண்ட்? அதான் அவங்க வைஃப் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல சார். லைக் இட்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ தலைவர் எப்படியோ அப்படிதான் அவங்க அப்படின்ற மாதிரி இப்போ வெளிப்படையான ஒரு விஷயம் பேசப்படுது இல்லை சார். இதான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சு கட்சியில் இருக்கிற ஒரு பொருளாளர், அவருமே வந்து இந்த ஒரு தொகுதியில வந்து வேட்பாளராக நிற்கிற இந்த இதுல மயிலாப்பூர் தொகுதியில பிராமண தொகுதி மயிலாப்பூர், புரியுதுங்களா? இவரும் வெங்கட்ரமணனும் பிராமணர். அதனால பிராமணத்துக்கு பிராமணம் ஒத்து போய் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மயிலாப்பூர்ல நின்னது, புரியுதுங்களா? ஆனா மயிலாப்பூர்ல நிக்கிறவனுங்களாம் பொண்டாட்டி கூட இருந்தாதான் ஓட்டு போடுவோம்னு இவனு சொல்லல, புரியுதுங்களா? பொண்டாட்டி கூட இல்லாட்டினாலும் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, இது வந்து இந்த விளக்கம் இப்ப தேவையா? இந்த விளக்கம்னா அப்புறம் தலைவர் பொண்டாட்டியோட இருக்காரா? இல்ல. அப்ப நாமளும் பொண்டாட்டியோட இருக்க கூடாது. அப்படிதானே ஒரு தொண்டை இருக்கணும், புரியுதுங்களா? தலைவன் அடுத்தாப்புல ரெண்டாவது ஒரு வச்சுக்கிறாரா? அப்ப நாமளும் அது மாதிரி வச்சுக்கணும். ஏங்க, தலைவன் எப்படி அப்படிதாங்க நாம இருக்கணும், நாம அப்படிதாங்க வாழணும். அதானுங்க முறை. அப்பதானே தலைவனுக்கு உண்மையா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சார் சுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா? ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இதுவே இல்லையா? அவர் முத விஜயோட ஆபீஸ் பாய் மாதிரி தான் வேலைக்கு செஞ்சார். அந்த நம்பிக்கையை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து கணக்கு வழக்கை ஒப்படைச்சு காசை கொடுத்து வச்சிருந்தாங்க. பேசிக்கா அவர் கேஷியர். அதான் பொருளாளர். அதான் பொருளாளரா?
ஹலோ, அவரு விஜயோட ஆபீஸ்ல கேஷியருங்கிற, அதான் பொருளாளங்கிறீங்க. அந்த கேஷியரா இப்ப ஹேண்டில் பண்ணியிருந்தாருல்ல, அவரோட அந்த கேஷியர் அதை ஹேண்டில் பண்ற அந்த விதத்தை பார்த்துட்டு இப்ப அவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் சார். அப்ப கேஷியரா இருந்தா போதுமா? கட்சியில பொருளாளர் ஆயிரலாமா? இது தெரியாம போச்சே. நானும் கேஷியர் ஆயிருக்கலாம்ல, நீங்களும் கேஷியர் ஆயிருக்கலாம். ஆமா, எங்க சேனல்ல நான் கேஷியர் ஆயிடலான்னு இருக்கேன். எப்படி? அதான் அவர் என்றதுக்கே காசு இல்லையா? ஆமா, இதுல உங்கள்கிட்ட வேற கொடுத்து என்ன வர சொல்லிட்டாரா? சொல்லிட்டாராவா? எங்க சேனல்ல உங்ககிட்ட சொல்லிட்டாரு போல இருக்கே உண்மைய. எவ்வளவு எண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு? கொடுக்கலையே. அதான் சொல்றேனே, ஆசைப்படலாம், ஆனா இப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. மேலே போறதுக்கு ஆசைப்படுங்க, கீழே போறதுக்கு ஆசைப்படாதீங்க. புரியுதுங்களா? ஆமா, நீங்க வேணா சொல்லுங்க, என்னோட எக்ஸ் கிட்ட உங்களை சேர்த்து விடுறேன். சீரியஸா? என்னவா சேர்த்து விடுவீங்க? என்னவா ஆகணும் அதை மட்டும் சொல்லுங்க. பொருளாளர். பொருளாளர் போய் அதான் ஆகணுமா? ஆமா. விஜய் ஒரு மகா கஞ்சன். இப்ப இருக்கிற இந்த ஓனராவது கொஞ்சம் நஞ்சம் கொடுப்பாரு. ஆமா, அவன் சுத்தமா ஒண்ணுமே தர மாட்டான், தெரியுமா? ஆமா, சீரியஸா. சரி, நீங்க முதல்ல அந்த வெங்கட்ராமன் விஷயத்துக்கு வாங்க. இப்போ வெங்கட்ராமன் வந்து புரியுதுங்களா, விஜய் ஆபீஸில் ஒரு கேஷியராக வேலை பார்த்தவர், நம்பிக்கைக்குரிய மனிதர். அவருக்கு விஜய் கூட வேலை பார்க்குறாரே அப்படிங்கிற நம்பிக்கைக்காக ஒரு அரேஞ்ச் மேரேஜில் பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. புரியுதுங்களா? அந்த கல்யாண உறவுகள் வந்து எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஆமா, அது மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கு. புரியுதுங்களா? நீங்க கூடவே இருந்து பார்த்த மாதிரியே பேசுறீங்க. என்ன, நான் கேட்க மாட்டேன், கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. ஹலோ, நீங்க என்ன ஜெயலலிதா கூடவே உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்களா? இல்லை நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயலலிதா உட்காந்து அப்படியே கூட வேடிக்கை பார்த்தானுங்களா? ஜெயலலிதா என்னமோ அரச பரம்பரையில் பிறந்தது மாதிரியும், அப்படியே நடித்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டது மாதிரியும், ஊழல் வழக்கில் கைதாகாமையும் உள்ளார போகாமல் மேலே போயினது மாதிரியும் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதையும் யாரும் சொல்லி தான் தெரியணும் இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சா இதுதான் நடந்திருக்குன்னு அசாமிஷன். ஆமா, ஒரு அசம்ஷன் இருக்கணும்ல. அசம்ஷன்? ஒரு விஷயம், ஒரு இங்கிலீஷை ஒருத்தன் எப்படி பேசினாலும் புரிஞ்சுக்கணும், அந்த சென்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? சார் ஒரு நிமிஷம், வெங்கட்ராமன் விஷயத்துக்கே போயிடுவோம். வெங்கட்ராமன் விஷயத்துக்கே போயிடுவோமா? ஆமா, இந்த வெங்கட்ராமன் இருக்காரு, கல்யாண உறவுல ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல இல்லை. ஆமா, இன் பிட்வீன் குழப்பமாயிருச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ஆண் தனியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், ஒரு பெண் தனியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரு காலத்திலையும் நிம்மதியா சந்தோஷமா வாழவே முடியாது. ஆமா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பப்ளிக்ல பேசிட்டு இருப்பீங்களா? பப்ளிக்லயா? எல்லாரும் கல்யாணம் பண்ணி அப்படியே புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்களா நினைச்சுக்கிறீங்களா? அப்படிலாம் எவனும் வாழல சார். உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். தேவையில்லாதன்னு இல்ல, அவங்க பொண்டாட்டி காஷ்மீர் ஆபீஸ்ல ஊடகத்துக்கு முன்னால எல்லாத்தையும் சொல்லிருச்சுல, அப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்ன பர்சனலா? வெளியில வராத வரைக்கும் தான், புரியுதுங்களா? அது பர்சனல். வெளியில வந்துருச்சுன்னா அது அபிஷியல், தெரியுமா? சரி, அபிஷியலா இப்ப என்ன சொல்ல வரீங்க? அபிஷியலா என்ன சொல்ல வருதுன்னா, உங்க எக்ஸ் கட்சியோட பொருளாளர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கே, வேட்பாளரா நிக்க வைப்பாங்களா? நிக்க வைப்பாங்களா? பிகாஸ் இட்ஸ் ஒரு 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 ப்ரூட்டலான ஒரு விஷயம் சார். என்னட்டா ப்ரூட்டல்? அப்ப சங்கீதா கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூட்டல் கிடையாதா? என் புருஷன் என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறான், வீட்டை விட்டு வெளியில வம்பிச்சிட்டான், எனக்கு வீட்டுல இடம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை யாரும் எடுத்துக்க மாட்டீங்களா? தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் பொருளாளர். இதுல என்ன கதை? வெங்கட்ராமன் இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க போறாரு? எதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறேன்? எல்லா பொண்டாட்டியும் தான் அடிக்கிறாங்க, அடி வாங்கின அத்தனை பேர் வந்து என் பொண்டாட்டி அடிச்சு விட்டா, என் பொண்டாட்டி அடிச்சு விட்டா சொல்ல முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா? பொம்பளைங்க தான், அதாவது லேடிஸ், ஆமா, அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாவே அடிச்சது மாதிரி அழுதுட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. எத்தனை அடி வாங்கினாலும் என் பொண்டாட்டி அடிச்சா அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஏன்னா மான ரோஷம் உள்ளவன் ஆம்பளை. ஆமா, தெரியுமா? நான்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? அடி வாங்கிட்டு கெத்த வெல்ல சொல்லிட்டு
தெரியுது நீங்க பல்ல கடிக்கிறப்பவே என்ன அடி அடிப்பீங்கன்னு. என்ன பண்றது, பாவப்பட்ட ஜென்மம் உங்க வீட்லயும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, ஒவ்வொரு வீட்லயும் தான் அப்படி இருக்குது. அதுக்காக மயிலாப்பூர் எலெக்ஷன்ல நிக்காம வாபஸ் வாங்க சொல்றீங்களா? எல்லாம் பிராமண சமுதாயம் ஓட்ட போட்டு குத்தி விசில் அடிச்சு நின்னாங்கன்னா அப்படியே கபாலீஸ்வரர் கோயிலே கட்ட 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 கட்டன்னு ஆடும், தெரியுமா? எதுக்கு இப்ப இந்த கபாலீஸ்வரர் கோயிலை இப்ப இருக்கிறீங்க இதுல? ஹலோ, பெரம்பூர்ல நின்னா அது கிறிஸ்துவ ஓட்டு, புரியுதுங்களா? மயிலாப்பூர்ல நின்னா அது பிராமண ஓட்டு. அப்ப பிராமணனுக்கு ஒரு பிராமணன் நிப்பாட்டினாதான் அது சரி அப்படிங்கறதுனாலதான் வெங்கட்ரமன் அங்க நிப்பாட்டி இருக்கிறது, புரியுதுங்களா? எந்த சாதிக்காரனை எங்க நிப்பாட்டினா ஓட்டு வரும்னு விசைக்கு நல்லா தெரியும். அப்போ முஸ்லிம் சமுதாயம் இருக்கிற ஓட்டு அங்க யாரை நிக்க வச்சு? அதுக்குதான் பொம்பளைங்களை நிப்பாட்டி இருக்கோம்ல. ஆமா, மத சார்பின்மைங்கிறது பொம்பளைங்கள மட்டும்தான் மனுஷன் பார்ப்பான், மத்த எல்லாத்துலயுமே பார்ப்பானுங்க. ஆமா, பெண்கள்கிட்ட மட்டும் அப்படி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெண், தெரியுமா? திங்க் டீப்லி. ஜாதி மதம் பார்க்காத ஒரே இடம் அங்கதான். சார் எனக்கு ஒரு விஷயம் இங்க சொல்லணும் சார். இன்னும் ஹார்ட்லி வி ஹேவ் ஃபியூ டேஸ் எது எலெக்ஷனுக்கு. இப்போ போய் ரத்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுது சார், அவருக்கு உடம்பு சரியில்லை, மூஞ்சி மட்டும் வீங்கி இருக்கு, அதனால அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்லாம் சொல்லப்படுது உங்க எக்ஸ் தலைவருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? ஏங்க ஒரு விஷயங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாட்டீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு விவசாய காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு தண்ணி பாய்ச்ச போவோம், புரியுதுங்களா? 10-11 மணி வரைக்கும் இருந்துட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பழையதை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போடுவோம், புரியுதுங்களா? இது ரொட்டீன் வேலை ஒரு விவசாயிக்கு. சரி, புரியுதுங்களா? நமக்கு எதுக்கு விவசாயி பத்தின டீடைல்ஸ்? ஹலோ, வேற என்ன, சாஃப்ட்வேர் கம்பெனியில் காலையில் 12 மணிக்கு வேலை போய் காலையில் 12 மணி. ஆமாம், சாஃப்ட்வேர்னாவே அப்படிதாங்க சார். உங்களுக்கு கிரேவியார்ட் டைமிங்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நான் போயிருக்கேன். சொல்லுங்க. சுடுகாடு டைமிங் ஏர்லி மார்னிங், அதாவது 2:30. ஸோ 1:30க்கே கேப் வரும். ஸோ 2:30லேருந்து மறுநாள் காத்தால அது எத்தனை மணி வரைக்கும் ஷிஃப்ட் எண்ட் ஆகுனே தெரியாது. அங்கே அந்த மாதிரிலாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். இப்போ கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூசிலாந்து டைமிங், அது ஆஸ்திரேலியா டைமிங்லாம் இருக்கு. நீங்க வந்து ராத்திரில வேலை பார்க்கறத ரொம்ப டீசெண்டா அமெரிக்க டைமு, நியூயார்க் டைமு, நியூசிலாந்து அப்படின்னு பெருமையா வேற சொல்றீங்களா? இல்ல சார், எல்லாம் பேய் வர நேரத்துல வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு, ஆமா எல்லாம் பேய் பிடிச்சது மாதிரி சுத்திட்டு இருக்குதுங்க. ஐடி கம்பெனில ஒவ்வொன்றையும் பின்னா போய் பாத்துருக்கீங்களா? எல்லாம் தம்மு வச்சுக்கிட்டு. சார் ஒரு நிமிஷம். ஆமா, இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்க தான் ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன பகல்ல எதுக்கு வாங்கி தரீங்க? பகல்ல யாராவது வந்து பணக்காரங்க மட்டும்தான் வந்து பகல்ல. ஹலோ, அது பணக்காரன். ஒரு ஏழை கம்யூனிட்டி, ஒண்ணும் இல்லாத கம்யூனிட்டி தன்னை பணக்காரனா நினைச்சுக்கிட்டு ராத்திரில தூங்காம இருந்தா என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? நீ பணக்காரனாயிரு, ஃபெராரியில போ. அப்ப நீ ராத்திரி வந்து முழிச்சிட்டு. ஹலோ, அப்படிதானே? பணக்காரன்லாம் ஏன் தெரியுமா ராத்திரில முழிக்கிறான்? தெரியாது, சொல்லுங்க. இன்பங்கிறது ராத்திரில தான் இருக்குது, பகல்ல கிடையாது, புரியுதுங்களா? நீங்க கண்டுபிடிச்சதா? நான் கண்டுபிடிச்சதா? ஹலோ, உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரன் கண்டுபிடிச்சு சொன்னது. பகல்ல அவ்வளோ டிராபிக் ஜாமா இருக்கும். ஆமா, ரமன் சொல்லியிருக்கா தெரியுமா, ராத்திரில தான் கார் ஓட்டுறதுக்கு பிடிக்கும்னு. ஆமா, ஏன்னா ராத்திரில தான் எந்த பயலும் இருக்க மாட்டான், அப்படியே எம்டியா கார் மட்டும் சரியா சூப்பர் நல்ல ஸ்பீட்ல போலாம். இப்போ என்னோட கேள்வி, இப்போ இந்த பிரச்சாரம் வந்து பகல்ல வச்சதுனால இப்போ விஜய் அவர்கள் வரல. அதான் உண்மை. ராத்திரியில வச்சு அவர் வந்திருப்பாரு. எந்த கோயில்ல வந்து சத்தியம் பண்ணி சொல்லணும்? நீங்களா இல்ல உங்க கட்சி தலைவர், எக்ஸ் கட்சி தலைவரா? அவரும் பண்ணுவாரு, நானும் பண்ணுவேன். ஆமா, ஆனா ஒரு விஷயம், உருவம் இருக்கிற சாமியம் இல்ல உருவம் இல்லாத சாமியம்? உருவம் அருவம். அதுக்கு எதுக்கு ஜெர்க்காரீங்க? அது என்ன ஜெர்க்கு? ஜெர்க்கா? என்ன ஜெர்க்குன்னா? சரி, ஓகே, ஐ வாண்ட் டு நோ ஃபியூ திங்ஸ். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ரத்து செஞ்சுக்கிட்டே இருக்காருல்ல, மக்கள் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருப்பாங்கன்றது ரொம்ப கியூரியஸா இருக்கு சார். மக்கள், நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களே, ஆமா, நீங்க ஒரு ஆளு முட்டாள பேசுறீங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் முட்டாள் நினைச்சிடாதீங்க. நானா சார்? ஆமா, தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் எவ்வளவு அறிவிச்சிறந்த ஞானிகளா இருக்காங்க தெரியுமா? நான் முட்டாள்? அப்புறம் இவ்வளவு தெளிவா பேசினாவே முட்டாள் தாங்க. ஆமா, அறிவா இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க.
பாக்குறீங்களே விஜய் கூட்டத்துல, ஆமா, ஒவ்வொரு பெண்களும் எவ்வளவு அறிவுத்தனமா பேசுறாங்கன்னு. சார் ஏன் சார் திருப்பியும் பெண்களையே நீங்க ஆண்களும் மையப்படுத்துறீங்க? ஆண்கள் இப்ப பைக்ல வந்து விழுந்து வராதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்கள் வந்து பைக்ல வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்க. Hello. ஏன் உங்களுக்கு பெண்கள் மட்டுமே கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருக்காங்க? ஈவன் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங். ஆனா நீங்க பெண்களை பேசும்போது ஆண்களையும் பேசுங்க. ஆண்களும் தான் சொல்றேன். ஆமா, ஒரு விஷயம், பெண்களே இவ்வளவு அறிவாளியா இருக்கிறப்ப ஆண்கள் அதை விட அறிவாளியா தானே இருக்கணும். அதானே முறை. ஆமா, ஆண்கள் தானே ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. எவனாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறானுங்க? ஆண்கள் தான் அறிவில் சிறந்த ஞானிகள். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் தான் பெண்கள். ஆமா, என்ன அப்படி பாக்குறீங்க? ரத்து என்னாச்சுன்னு கேட்டா ஹலோ, அங்காச்சு அப்துல் கலாம் தானே அறிவாளி. அப்துல் கலாம் பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணை ஜனாதிபதி ஆக்கி பார்த்தானுங்களா? பெண் தானே ஜனாதிபதி ஆக்குறாங்களா என்ன? லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரியுமா? அவங்க எவ்வளவு பஞ்சாயத்தை நீக்கி இருக்காங்க. அதனால அவங்கள ஜனாதிபதி ஆக்குனானுங்களா இல்லையா? ஜனாதிபதி ஆக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆகியிருக்க வேணாம். எத்தனை குடும்ப பிரச்சனையை அவங்க தீர்த்து வச்சிருக்காங்க. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஆக சிறந்த ஒரு ஜட்ஜின்னா, ஒரு சிறந்த நீதிபதினா லட்சுமி ராமகிருஷ்ணன் தான். தெரியுமா? ஆமா, இதெல்லாம் அறிவு இல்ல. இல்ல, பெண்தானே சாஃப்டா இருப்பான்னு நினைக்க கூடாது என்ன பத்தி. சரியா? நான் இப்ப வந்து கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கிறேன். ஒரு விஷயம், என் பொண்டாட்டியோட நீங்க என்ன அடிச்சிருவீங்க? ஐயோ ஏன் சார்? அப்புறம் பெண்தானே சாஃப்டா இருப்பாள்னு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. அங்க வாங்கின அடிய வேற எந்த பெண் அடிக்க முடியாது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். கடைசியா இந்த கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? எல்லா புருஷனும் தான் இருக்கும். வைரத்துன்னா ஏங்க திருப்பி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வைரத்துனா போற இடத்துல சும்மா விடுறாங்க. எண்ணெயை தூக்கி கொடுக்குறானுங்க, மாலையை தூக்கி போடுறானுங்க, மாசாவை தூக்கி போடுறானுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்னென்ன தூக்கி போடுறானுங்க. குட்டி கார் தூக்கி விட்டுறாங்க. அந்த கார் என்ன, ஒரு ரோல்ஸ் ராய் கார் வச்சிருக்கணும். ஒரு குட்டி கார் தூக்கி கொடுக்குறப்ப என்ன கொஞ்சமாவது அறிவு வேணாம்? ஆமா, இதெல்லாம் எதிர்கட்சி சரி, எல்லாம் திமுக காரன். இதெல்லாம் விட்டுறா, ஆளை வச்சு திமுக காரன் விட்டுறான். தெரியுமா? டெடி பேர் கொடுத்தாங்க, அது சொல்லுங்க. அவர் என்ன சார், அவரை வந்து எப்படி பாக்குறாங்க? திமுக காரன் அப்படி பாக்குறானுங்க அப்படிங்கிறது மாதிரி சீரியஸா. அதுக்கும் இந்த நீ குழந்தைடா, நீ டெடி பேர் வச்சுட்டு விளையாடுறான்னு சொல்லி தூக்கி கொடுக்குறானுங்க. இல்ல சார், உண்மையிலேயே அவன் குழந்தைதான். இல்ல, அதுக்கும் இந்த ரத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றது நான் கேட்கிறேன். ஹலோ, போன திருப்பி டெடி பேரு இந்த பொம்மையெல்லாம் வச்சு தூக்கி விட்டுருந்தாங்களா? அதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் விளாண்டுட்டு இருக்கான். ஆமா, அதனாலதான் இப்ப கடலூர்ல லத்து. ஏங்க, இந்த குழந்தைங்களுக்கு புதுசா ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா அதுவா கீழே போடுறது வரைக்கும் நம்ம புடுங்க கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி விஜய் அந்த டெடி பேரு, என்னது அந்த சொப்பு சாமா, அந்த கார்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு வீட்டுல. ஆமா, உஷி உஷி உஷின்னு வாட விடுறாரு. தெரியுமா? அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரு. ஆமா, அப்புறம் குழந்தைய விட்டுறிஞ்சிரும். இதெல்லாம் போர் அடிச்சதுன்னு. போர் அடிச்சதுக்கு அப்புறம் வருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. கரூர் மக்களுக்கு சீரியஸா சொல்றேன். கரூர் இல்ல சார், கடலூர். ஐயோ, கடலூர் மக்களுக்கு கரூர்ல நடக்காத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரி ஃபைனலா இந்த வெங்கட்ராமன் விஷயம் இப்ப என்ன, அவ்வளவுதானா? அது வாபஸ் பண்ணுவாங்களா இல்ல இல்லையா? ஏங்க, அதுக்காக நான் போய் அவரை கல்யாணம் பண்ண முடியும்? என்னங்க பேசுறீங்க? யார, வெங்கட்ராமனையா? அப்புறம் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் ஆரம்பத்திலே என்னோட எக்ஸோட நான் இருக்கிறப்ப, புரியுதுங்களா? எக்ஸோடயா? ஹலோ, எக்ஸோட கட்சியில நான் இருக்கிறப்ப, ஆமா, அடுத்த ஜென்மத்திலேயாவது இவரை நாம கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு ஒரு எண்ணத்துல இருந்தேன். ஆமா, அந்த எண்ணத்தை நீங்க மாத்தி வெங்கட்ராமனை கல்யாணம் பண்ணுங்களே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. நானா? அப்புறம் என்னோட கேள்வி அதுதானா? எதுக்காக திருப்பி வெங்கட்ராமனுங்கிறீங்க? ஆமா, ஃபைன், போதுங்க, வேணாம், என்னால முடியல. நானும் ஒரு ஆண் தானே. நான் எப்ப பெண்ணா மாறினேன்? நான் பெண்ணா மாறினதுக்கு அப்புறம் இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க சொல்றது சரி. கவலைப்படாதீங்க, நான் பாம்பே போய் ட்ரை பண்றது பாக்குறேன். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து இவ்வளவு அறிவார்ந்த ஒரு விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணி மக்களை ரொம்ப புனிதப்படுத்தி இருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். திமுக ஓட்டு போட்டுருங்க.